Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் TOC சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன, எந்த கொஷின்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதை படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஷின் பேப்பர்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரோடைய யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸில் எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் உங்களால் நல்ல மார்க்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் 1 ஆட்டோமேட்டா அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இதில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா மோஸ்ட்லி NFA தியரம்ஸ்லாம் கேட்கலாம். உங்களுக்கு புக்லேயே தியரம்ஸ்லாம் காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சின்ன குட்டி தியரம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ சம்முன்னு பார்த்தீங்கன்னா NFA DFA கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கான NFA DFAல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். NFA டயக்ராம் கொடுத்துட்டு DFAவா மாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ யூனிட் 1ல இந்த மாதிரி சம்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்த்தோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் லாங்குவேஜஸ். இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலர் லாங்குவேஜஸ் டாபிக் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு. அடுத்து பம்பிங் லெம்மால நமக்கு தியரம் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பம்பிங் லெம்மா ப்ரூவ்னஸ் ஒரு ப்ரூஃப் பண்ற ஒரு தியரம் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, இந்த எப்சிலான் NFA டு DFA கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை எப்சிலான் NFAவா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த சம். ஸோ சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சம்மே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிக்கோங்க யூனிட் 2க்கு. நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம்னா கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர் அண்ட் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இதில் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம்ஸ், PDA ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, ஓகேவா? அடுத்து கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர் இம்பார்ட்டன்ட், ஓகே? நெக்ஸ்ட் கேட்பாங்கன்னா பார்ட் 3 கேட்பாங்க, டெரிவேஷன், லெஃப்ட் டெரிவேஷனும் ரைட் டெரிவேஷனும் கேட்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் கவர் பண்ணிங்கன்னா யூனிட் 3ல ஒரு சம் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஃபார்ம்ஸ் அண்ட் டியூரிங் மிஷின்ஸ். இதில் எது மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா CFG டு GNF கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல, ஓகேவா? ஒரு கிராமர் கொடுத்துட்டு GNF கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுவாங்க, அந்த சம்முமே இம்பார்ட்டன்ட், CNF சம்மே தனியா இம்பார்ட்டன்ட், ஓகேவா? தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியரி படிச்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட், ஓகே? யூனிட் 4ல இதெல்லாம் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அண்ட் டிசபிலிட்டி. இதுல தியரி பார்ட் மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன ப்ரூவ்னஸ் தான் சொல்ல போறீங்க. ஸோ PNP கம்ப்ளீட்னஸ் ப்ராப்ளம், யூனிவர்சல் டியூரிங் மிஷின் என்ன, பிரிமிட்டிவ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், ட்ராக்டபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம்ஸ், இந்த டாபிக் வரையும் கவர் பண்ணீங்கனாலே போதும். யூனிட் 5ல உங்களால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ TOC ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்னு எல்லாருமே சொல்லுவாங்கம்மா, அந்த அளவுக்கு நமக்கு டஃப் கிடையாது. நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்லாம் கவர் பண்ணி சம்லாம் போட்டு பார்த்தீங்கனாலே நமக்கு கண்டிப்பா TOC சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணுங்க, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு TOC சப்ஜெக்ட்ல இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வரையும் லெக்சர் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லெக்சர் வீடியோஸுமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.